என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் திருப்பி கொடுங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம். 20ஆம் அதிகாரத்தினுடைய ஒரு வசனத்தை வாசித்து அதுக்கு பிறகு அதனுடைய பின்னணியை நம்ம தியானிக்க போகிறோம். 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 4ஆம் நாளில் பெராக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பேர் தரித்தார்கள். அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பேர் தரித்தார்கள் என்று பார்க்கிறோம். பெராக்கா என்பது ஆசீர்வாதம் அல்லது முழங்கால் முடக்கி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது என்பதாகும். முழங்கால் முடக்கி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது என்பது இதனுடைய அர்த்தமாகும். இப்போ இவங்க இதுக்கு ஏன் பெராக்கான்னு பேர் வச்சாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். இப்போ இது பார்த்திங்கன்னா யோசாபாத் ராஜாவினுடைய அந்த காலத்தை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இஸ்ரேலிலே ஆகாப் ராஜாவாக இருந்தார். எருசலேமிலே யூதாவிலே யோசாபாத் ராஜாவாக இருந்தார். ஆசா ராஜாவுக்கு பிறகு யோசாபாத் ராஜா செய்த பல காரியங்களை குறித்து நம்ம ஏற்கனவே அந்த முன் இந்த ப்ரீவியஸில் உள்ள இந்த வேதத்தில் ஒரு நாளில் தியானித்தோம். 17, 18, 19 அதிகாரங்கள் வரைக்கும் நம்ம தியானித்தோம். யோசாபாத் நாட்களிலே கர்த்தர் தேசத்திலே நல்ல சுபீட்சம் இருந்தது, செழிப்பு இருந்தது. யோசாபாத் நாட்களிலே பார்த்திங்கன்னா இந்த 17, 18, 19ஆம் அதிகாரங்களிலே அவனை பார்த்து ஜனங்கள் பயந்திருந்தார்கள் என்றெல்லாம் நம்ம பார்க்கிறோம். சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் யோசாபாத்தை குறித்ததான பயம் இருந்தது. நீதி சட்டங்களை செய்தார். நியாயபரமான கற்பனைகளை எல்லாம் வீதி வீதியாக ஆசாரியர்களை கொண்டு ஒவ்வொரு வீடாக போதிக்க வேண்டும் என்பதை கட்டளையிட்டு இருந்தார். அல்லேலூயா. அப்படியெல்லாம் பார்த்தல்ல, முன்னாடி ப்ரீவியஸ் மெசேஜில் எல்லாம் அது இருக்கும், நம்ம பார்த்துருக்குறோம். நல்லா கவனிங்க. தேவனுக்கு பயப்படுகிற பயம் யோசாபாத் அப்பாவை போல ஆசாராஜை போல அவனுக்கு இருந்தது. தேசம் செழிப்பாக இருந்தது, ஆசீர்வாதமாக இருந்தது. அரேபியர்கள் மற்ற யாவரும் அவனுக்கு கப்பம் கட்டினார்கள். அவன் மிக வர விருத்தி அடைந்தான், பெரிய செல்வந்தனாக இருந்தான், ஐஸ்வர்யம் அவனுக்கு உண்டாயிருந்தது. அதாவது ராஜ்யம் சுமூகமாய் போயிட்டு இருந்தது, சமாதானம் இருந்தது, அநேக யுத்தம் இல்லாமல் இருந்தது. ஆனால் இந்த 20ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே திடீர்னு, அதாவது இவன் எதிர்பார்க்காத ஒரு யுத்தம் வருகிறது. சாதாரணமாக ஏதோ ஒரு ஜாதி அவனோடு கூட யுத்தத்துக்கு வரல, 3 ஜாதியினர் யுத்தத்துக்கு வர்றாங்க. முதல் வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியரும் அப்புறத்தில் உள்ள மனுஷரோடு கூட யோசாபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். சேயீர் மலை நாட்டவர் ஏசா வம்சத்தினர் அவரோடு கூட யுத்தத்துக்கு வந்தார்கள் என்று பார்க்கிறோம். திடீர்னு வந்துட்டாங்க. யுத்தத்துக்கான காரணம் என்னவென்று தெரியவில்லை. இதை போய் ஒரு மனுஷன் ராஜாவிடத்தில் என்ன செய்கிறாரு, போய் சொல்கிற இந்த மாதிரி இவங்கெல்லாம் யுத்தத்துக்கு வராங்க. நம்ம முன்னாடி மெசேஜெல்லாம் பார்த்தோம். நான் இப்போ கூட சொன்னேன் என்னென்னா, யோசாபாத்துக்கு அந்த 17, 18ஆம் அதிகாரங்களிலே நாடுகள் எல்லாம் பயந்திருந்தார்கள். அப்படிதானே? நாடுகள் எல்லாம் பயந்திருந்தார்கள். ஆனால் திடீர்னு இவங்க யுத்தத்துக்கு வருவதற்கான காரணம் என்ன, ஏன் வந்தாங்க அப்படின்னா, சிலர் பரிசுத்தவான்கள் சொல்கிறாங்க என்னென்னா, இவன் ஆகாப் ராஜாவோடு கூட இவன் ஒரு நட்புறவு வைத்திருந்ததுனாலே, இவங்க 2 பேரும் நெருங்கி பழகினதுனாலே, அதாவது தேவனுக்கு யார் மேலே கோபம், யோசாபாத் மேலே கோபம் இருந்தபடினாலே இதை அறிந்து இவனை போய் இந்த சமயத்தில் இவனை அணுகுனா நம்ம ஈஸியாக யோசாபாத் ராஜாவை வெற்றி கண்டறலாம், வெற்றியை நம்ம பார்த்துடலான்னு சொல்லி இந்த 3 படைகளும்
அவனுக்கு விரோதமான ஏறத்தலையான ஜனங்களாய் வருகிறதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்படிதான் இந்த விஷயத்தை சொல்றாங்க. ஆனால் இங்கே நல்லா கவனிங்க, யோசபாத்துக்கு அவ்வளோ நிறைய ட்ரெயினட் பீப்புள்ஸ் எல்லாம் இருந்தாங்க, இராணுவ பயிற்சி பெற்றவங்க இருந்தாங்க, அவனுக்கு ரதங்கள் இருந்தது, குதிரைகள் இருந்தது, வாள் இருந்தது, ஈட்டி இருந்தது. ஏன்னா ஏற்கனவே தேவன் அவனோடு கூட இருக்கும்போது வெற்றி கண்ட அநேக நாடுகள் அவனை கண்டு பயந்து கொண்டிருந்தது. ஆனால் அவன் இந்த இடத்துல யோசாபாத் ராஜா யுத்தத்துக்கு குதிரைகளை ஆயத்தப்படுத்தலை, படை வீரர்களை திரட்டவில்லை, ஈட்டி எடுக்க சொல்லலை, வாளை எடுக்க சொல்லலை, எல்லா ரதங்களை பூட்டி நம்ம எல்லாரும் யுத்தத்துக்கு ரெடியாவோம் என்று சொல்லவில்லை. மாறாக ஒரு விஷயத்தை யோசாபாத் ராஜா செய்கிறார். என்ன அப்படின்னா, யூதா முழுவதும் எருசலேம் முழுவதும் உபவாச ஜெபம் செய்யணும்னு சொல்றார். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யுத்தத்துக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க, வந்துட்டு இருக்கிறாங்க, நெருங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் எவனாவது உபவாச ஜெபம் செய்வானாயா? சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது உபவாச ஜெபம் போட்டு ஜெபம் பண்ணுவாங்களா? நம்ம தேசமாக இருந்தால் என்ன செய்யும்? மற்ற நாடுகளாக இருந்தால் யுத்தத்துக்கு ஜனங்களை, போர் வீரர்களை ஆயத்தப்படுத்தும். ஆனால் இவர் இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, யூதா முழுவதையும் கூட்டுங்கள், எருசலேம் நகரத்தாரை கூட்டுங்கள், நம்ம உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். அப்படி யூதா முழுவதும் பார்த்தீங்கன்னா எருசலேம் நகரத்தார் யாவரும் எங்கே வந்துட்டாங்க அப்படின்னா, சாலமோன் கட்டின ஆலயத்தினுடைய முற்றத்திலே, முகப்பிலே நின்று கொண்டிருக்கிறாங்க. யாரெல்லாம் வந்தால், மனைவிமார் வந்தாங்க, சின்ன பிள்ளைகள் வந்தாங்க, பெரியவங்க வந்தாங்க, வாலிபர்கள் வந்தாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க. ஜெபிக்கணும். தேசத்தில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா ஜெபிக்கிறதுக்கு குடும்பம் முழுவதும் எல்லாரும் ஒரு ஆள் மாத்திரம் வரல, குடும்பத்தில் ஒரு ஆள் மாத்திரம் வரல, பிள்ளைகளெல்லாம் கூட்டிட்டு, சின்ன பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு ஒரு ஸ்காலர் சொல்றாரு, பிச்சைக்காரர்களை போல தேவ சமூகத்திலே நின்றார்கள் என்று சொல்லுகிறார். நிற்கிறார். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து வரும்போது ஆயுதம் நமக்கு எந்த விதத்திலும் நமக்கு உதவி செய்யாது. யாரு தான் நமக்கு உதவி செய்ய முடியும்? கர்த்தர் தான் நமக்கு உதவி செய்ய முடியும். அதை நன்றாக அறிந்த இந்த யோசபாத் இப்படி எல்லா ஆசாரியர் இருந்தார்கள், லேவியர் இருந்தார்கள், அவர்களுக்கு முன்பதாக ராஜா போய் நின்று கரங்களை வானத்துக்கு நேராக நீட்டிட்டு அப்படி நிற்கிறார். அல்லேலூயா. அவர் பாருங்க கீழே, அதாவது அவர் பண்ண ஜெபம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஜெபம், நல்ல மெசேஜ் அதில் இருக்கு. என்ன ஜெபம் பண்ணுறாருன்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம ஜெபிக்க போவதற்கு முன்பதாக அல்லது ஜெபத்திலே முழங்கால் படியிட்டு இருக்கும்போது நம்முடைய தேவன் யார் என்பதை முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. நம்முடைய தேவன் யார், அதை தெரிஞ்சிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு தெரியுமா? ஹல்லேலூயா, வல்லமையுள்ளதாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கும் போது ஏதோ ஏனோ தானோன்னு ஜெபிக்கக்கூடாது, ஏதோ கடமை ஏதோ ஜெபிக்கணுமே ஜெபிக்கக்கூடாது. நாம் ஜெபிக்கும் போது நான் யாரை நோக்கி கூப்பிடுறேன், என்னுடைய தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத ஒரு மனுஷன் புரிஞ்சு அவன் ஜெபித்தான் என்றால் அவனுடைய ஜெபம் பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். இங்கே யோசபாத் ராஜா அப்படி தான் ஜெபிக்கிறார். சில வசனங்கள் இதில் இந்த அத்தியாயத்தில் பார்த்து 20ஆம் அதிகாரத்தில் சில வசனங்கள் எல்லாம் இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வசனங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனங்கள் இருக்குது. அதில் இது ஒரு வசனம், மீதி நான் சொல்கிறேன், இது ஒரு வசனம். இந்த வசனத்தில் அவர் என்ன சொல்கிறார் வாசிங்க, 6வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அவர் சொல்கிறாரு, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே. 2வது சொல்கிறாரு, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், நீங்க பரலோகத்தில் நீங்க மாத்திரம்தான் தேவன். அல்லேலூயா. வானத்திலே பூமியிலே உமக்கு ஒப்பான தேவன் யாருமே இல்லை. நீர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், நீர் ஒருவரே தேவன், நீர் பரலோகத்தில் இருக்கிற நீர் ஒருவரே கர்த்தர். அப்படின்னா என்னன்னா, மற்றதெல்லாம் தெய்வம் அல்ல, நீர் மாத்திரம்தான் உண்மையான தெய்வம் என்பதை அவர் அறிந்து வைத்திருந்தார்.
பிதாக்களின் தேவன் அவர். அடுத்தது கீழே படிங்க, அதை பாருங்க. தேவரீ ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். ஆமே. இந்த உலகத்தில் உள்ள எல்லா ராஜ்யங்களையும் ஆளுகிறவர், எல்லாமே அவருடைய கரத்தில் இருக்கிறது என்பது யோசபாத்துக்கு தெரியும். எந்த மனுஷனை உயர்த்தவும் கர்த்தருக்கு தெரியும், எந்த மனுஷனை தாழ்த்தவும் கர்த்தருக்கு தெரியும். இதை அறிந்து கொண்டார். உலகத்தில் இருக்கிற பாருங்க ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் உண்டு. தேவனை இப்படி அறிஞ்சு வச்சிருக்கணும். நான் ஆராதிக்கிற தேவன், நான் ஜெபத்தை ஏறெடுக்கிற என்னுடைய தேவன் சாதாரணமான தேவன் அல்ல. அவரிடத்திலே, அவருடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் உண்டு. ஆமே. தாவீது ஜெபித்த மாதிரியே ஜெபம் பண்றார். அவரிடத்திலே வல்லமை இருக்கிறது, அவரிடத்திலே பராக்கிரமம் இருக்கிறது. என் தேவன் மைட்டி காட், என் தேவன் ஆல்மைட்டி காட். ஹல்லேலூயா. கீழே இன்னொன்னு ஜெபம் பண்றார், என்ன? ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாதே. தேவனை எப்படி அறிஞ்சு வச்சிருக்கிறார். இப்ப நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், எப்பேற்பட்டவர், என்னென்னமெல்லாம், என் தேவனுக்கு என்ன பலன் உண்டு, என் தேவனுக்கு என்ன சத்துவம் உண்டு, அவரால் என்ன செய்ய முடியும் என்பதை எல்லாம் ஒரு மனிதன் அறிந்து ஜெபித்தான் என்றால் அந்த மனுஷன் சோர்ந்து போக மாட்டான், அவன் கீழே விலக மாட்டான், ஜெபத்தை விட்டு அவன் பின்வாங்க மாட்டான். இன்னைக்கு அநேகருக்கு தெரியுது இல்லை, முட்டி போட்டு ஏதோ ஒன்று ஜெபிக்கிறது. ஆனால் முட்டி போடுறதுக்கு முன்னாடி தேவனை குறித்ததான அறிவு, என் தேவன் எப்பேற்பட்டவர் என்பதை குறித்ததான அறிவு எனக்குள்ள உண்டாயிருக்கணும், நமக்கு ஒவ்வொருவருக்குள்ள உண்டாயிருக்கும். அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவரோடு கூட எதிர்த்து நிற்க ஒருவராலும் கூடாது. இவனுக்கு நிறைய படைபலம் இருந்தது, ஆனாலும் என்ன சொல்ற, ஆண்டவரே உம்மோடு கூட எதிர்த்து நிற்க ஒருவராலும் கூடாது என்று ஜெபம் பண்ணிட்டு கீழே வசனங்களை எல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் இஸ்ரவேலினுடைய ஹிஸ்டரியை சுருக்கமா சொல்றார். என்ன சொல்றாரு? உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாம் என்று ஆபிரகாமை அந்த இடத்துல இழுக்கிறார். அல்லேலூயா. அந்த ஜெபத்தை பாருங்க, வாசிங்க. 7வது வசனத்தை பாருங்க. எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பதாக இந்த தேசத்து குடிகளை எல்லாம் துரத்தி விட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் நீர் கொடுக்கவில்லையா? ஆண்டவரே, உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு இந்த தேசத்தை நீர் கொடுக்கவில்லையா? இந்த தேசத்துல நாங்கள் குடியிருக்கிறோம். 8வது வசனத்தை பாருங்க. ஆதலால் அவர்கள் இங்கே குடியிருந்து இதிலே உம்முடைய நாமத்திற்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள். சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டினார்களே, அந்த ஆலயத்துல சாலமோன் பிரதிஷ்டை பண்ணும்போது இப்படி ஜெபம் பண்ணாரே, எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உம்முடைய சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கண்ணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சாலமோன் சொல்லி இருக்கிறாரே. அதனால எங்களுக்கு இப்ப இக்கட்டு வந்திருக்கு, எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு, எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி ஊட்டும்படியா ஒரு பேனிக், ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிற காரியம் எங்களுக்கு வந்திருக்கிறது. அதனால சாலமோன் ஜெபித்தபடி, அவர் விண்ணப்பம் பண்ணும்படி இந்த ஆலயத்துல வந்து நின்று அவங்களுக்கு வந்த நெருக்கத்துல உம்மை நோக்கி கூப்பிடும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்களை தங்களை தாழ்த்தி, அதைத்தான் இங்க சொல்றாரு. வாசிக்கலாமா? 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. 14-15 வசனத்தை நீங்கள் படிங்க, பார்க்கலாம். ஹல்லேலூயா. 2 நாளாகமம் 7. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும்
என் செவிகள் கவனித்தவர்களுமாய் இருக்கிறது என்றார். மீதி முன்னாடி வசனங்களை எல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. சாலமன் அப்படி சொல்லித்தான் இந்த வசனத்தை சொல்லுவார். அல்லேலூயா. அப்போ அது பாரு, தேவ சமூகத்துல தாழ்த்தி தன்னை வெறுமையாக்கி தன்னை அர்ப்பணித்து, அல்லேலூயா, கர்த்தரிடத்திலே தன்னை ஒப்பு கொடுத்து, யோசபாத் ராஜா மாத்திரம் அல்ல, அவனுடைய எல்லா ஜனங்களும், யூதா தேசத்தின் ஜனங்களும், எருசலேமின் குடிகளும் உபவாசம் பண்றாங்க. தேசத்துக்கு ஒரு ஆபத்து வரும்போது, தேசத்திலே இப்படி கொள்ளை நோய் வரும்போது, பட்டயம் வரும்போது, சத்துருக்கள் எங்களுக்கு எதிராய் வரும்போது, ஆண்டவரே இப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன் என்று தாவீது சொன்னது போல இப்ப நாங்க ஏறெடுத்து நிற்கிறோமே, எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பு. அப்படித்தானே சாலமோன் சொல்லி இருக்கிறாரு. எல்லாம் அந்த முற்றத்தின் மத்தியிலே வந்திருக்கோம். அது கொஞ்சம் புதுப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த பகுதியில் நான் நின்று நான் ஜெபம் பண்றேன். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். நான் ஆபிரகாமினுடைய சந்ததியார். இந்த தேசத்தை எங்களுக்கு சுதந்திரம் கொடையாக நீர் ஜாதிகளை துரத்தி விட்டு கொடுத்தீர். இந்த ஜனங்கள் எங்களை எதிர்க்க வர்றார்கள் என்று அவர்கள் ஜெபம், என்ன இந்த தேசத்திலிருந்து எங்களை முற்றிலும் அழித்து போடுவதற்கு வருகிறார்கள் என்று ஜெபம் பண்றாங்க. வாசித்து பாருங்க 2 நாளாகமம் அந்த 20ஆம் அதிகாரத்திலே, இப்போதும் இதோ இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது பாருங்க, இன்னொரு ஹிஸ்டரியை ஒன்று ஞாபகப்படுத்துறார். இந்த 3 ஜாதியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று யாரு? மோவாபியர், இன்னொருத்தர் அம்மோனியர், இன்னொருத்தர் யாரு? சேயீர் மலை தேசத்து ஆட்கள். இந்த சேயீர் மலை தேசத்தினுடைய ஆட்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா ஏசாவினுடைய சந்ததி. யாக்கோப்புக்கு 2 குமாரர்கள் பிறந்தார்கள். ஒருத்தன் பேர் யாரு? ஏசா. இன்னொருத்தர் ஏசாவுக்கு கர்த்தர் இந்த சேயீர் மலையை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டி கொண்டு வந்தார். ஆண்டவர் பல ஜாதி மக்களை அழித்தார். இல்ல, ஏத்தியர், கிரியாசியர், கானானியர், எபூசியர் போன்ற எல்லா ஜனங்களையும் கர்த்தர் சங்காரம் பண்ணினார். பாலாக்கின் ராஜாவை கர்த்தர் சங்காரம் பண்ணினார். ஓக் அப்படிங்கிற ராட்சதனை கர்த்தர் சங்காரம் பண்ணினார். இப்படி பலவிதமான ஜனங்களை கர்த்தர் நிர்க்கிரகம் பண்ணி அந்த தேசத்தை எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுதந்திரமாக கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வரும்போது ஒரு 3 ஜாதியை மாத்திரம் எந்த டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொன்னார். 3 ஜாதியும் அவங்களுக்கு உண்டான பங்குல, அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பிரதேசங்களிலே, நாடுகளிலே நீ ஒரு அடி நிலத்தை கூட நீ உன்னுடைய கையாட்சிக்கு எடுக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னார். அவங்க யாரு தெரியுமா? அவங்க யாரு? இவங்க 3 பேர் தான். யாரு? மோவாபியர், அம்மோனியர், சேயீர், மவுண்ட் சேயீர். அவங்கள ஏன் அப்படின்னா ஆண்டவர் எவ்வளவு இரக்கமுள்ளவர் என்பதை நம்ம பாருங்க. எல்லாம் அவங்கள தப்பான ஒரு வழியில போனவங்க தான். அவருடைய கிருபை. அல்லேலூயா. லோத்து நீதிமானாய் இருந்தான். அவன் நிமித்தமாக அம்மோனியரும் மோவாபியரும் அவன் நிமித்தமாக, அவன் பிள்ளைகளுக்காக, அவன் நிமித்தமாக அவன் நீதிமானாய் இருந்தபடினாலே ஆண்டவர் அவனுடைய, இதெல்லாம் வசனம் இருக்கு. எங்க இருக்குன்னா உபாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம், 9வது வசனம், 19வது வசனம். ஒரு வசனத்தை உதாரணத்துக்கு வாசிங்க பார்க்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. டப்புன்னு வாசிங்க. உபாகமம் 2:5. சேயீர் அவர்களோடு போர் செய்ய வேண்டாம், அவர்களுடைய தேசத்திலே ஒரு அடி நிலமும் உங்களுக்கு கொடு. நான் ஏசாவுக்கு அதை கொடுத்துட்டேன். அதை அவனை பிளஸ் பண்ணி இருக்கிறேன். யாக்கோபை பிளஸ் பண்ணது போல ஈசாக்கு அவனுக்கும் கொஞ்சம் பிளஸ்ஸிங்கை கொடுத்தார். அதனால ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவனா இருந்தபடினாலே
நீ சேயீர் மலைநாட்டில் அதில் ஒரு அடி நிலத்தை கூட நீ எடுக்கக்கூடாது, அவங்கள டச் பண்ணக்கூடாது, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் நீ அவங்கள தாண்டி வேற வழியில் வந்துருன்னு ஆண்டவர் அவளுக்கு சொன்னார். அதனால இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களுக்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்து சேயீர் மலைநாட்டு பக்கம் போகாமல் அவங்களை கடந்து வந்துட்டார், அவங்கள கர்த்தர் விட்டுட்டார். அதே போல மோவாபியரையும் இந்த அம்மோனியரையும் கர்த்தர் அப்படிதான் பண்ணார். ஏன்னா லோத்தினுடைய சந்ததி அது. அந்த வசனத்தை வாசிங்க, 9வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது என்னை நோக்கி, நீ மோவாப்பை வருத்தப்படுத்தாம அவர்களோடு கூட போர் செய்யாம ஒன்று சுதந்திரமாக கொடு, அவங்களுக்கு நான் அதை கொடுத்துட்டேன், போதும். 19வது வசனம், அவங்கள வருத்த ஆண்டவர் இதைத்தான் சொல்றார், அம்மோனியரை மோவாப்பியரை சேயீர் மலை நாட்டவரை, ஏன்னா அவங்க என்னுடைய பிள்ளை. அல்லேலூயா. அதனால அந்த தேசத்தை அவங்களுடைய வாக்குத்தத்தத்தின்படி நான் லோத்து ஆபிரகாமும் லோத்துக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக கர்த்தர் எந்த ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தரல. அவன் ஆபிரகாமோடு கூட இருந்தபடினாலே, அல்லேலூயா, அந்த ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவன். ஆபிரகாமனுடைய நிழலில் வாழ்ந்ததுனால அவனுடைய ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவனாய் இவன் வந்தது நிமித்தமாக கர்த்தர் லோத்தையும் அம்மோன் புத்திரராக மோவாபியராக கர்த்தர் மாற்றி ஆண்டவர் அந்த பிளஸ்ஸிங்ஸை கொடுத்து அவங்களை அழிக்காதபடி காத்து வந்தார். ஆனால் இப்போ இங்கே யோசபாத் அந்த ஹிஸ்டரியை நினைச்சு தேவனிடத்துல முறையிடுறார். தேவனுடைய ஆண்டவரே, இவங்களுக்கு நம்ம ஒரு காலத்துல நன்மை செய்தோம், இவங்களை எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, நம்ம நினைச்சு அடிக்கணும்னு நினைச்சா அன்னைக்கு எகிப்திலிருந்து வந்த போதே இந்த 3 ஜாதிகளையும் நிக்கிரகம் பண்ணி இருக்க முடியும். இவங்க நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்களே, இந்த ஜாதிகள் நீர் சுதந்திரமாய் கொடுத்த இந்த தேசத்திலிருந்து என்னை துரத்திவிட நினைக்கிறார்களே, நாங்கள் என்ன செய்வது? நான் சிங்கிளா கேட்கல ஆண்டவரே, நான் சிங்கிளா கேட்கல. நான் கீழே இந்த வசனத்தை பாருங்க, யாரெல்லாம் வந்திருக்கிறாங்கன்னு சொல்றாரு பாருங்க. 13வது வசனம், யூதா கோத்திரத்தார் அனைவரும் 13, அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண் ஜாதிகளும் அவர்கள் குமாரரோடு கூட கர்த்தருக்கு முன்பதாக வந்து நின்றார்கள். கெஞ்சுறாங்க. நினிவே பட்டணத்து மக்களை போல, வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத ஜனங்களை போல சின்ன பிள்ளைகளுக்காக கர்த்தர் இறங்கினாரே, குழந்தைகளுக்காக இறங்கினாரே, ஆடு மாடுகள் பசியா இருக்குன்னு கர்த்தர் இறங்கினாரே, அதே போல நாங்கள் பிள்ளைகளோடு கூட வந்து நிற்கிற இந்த பிள்ளைகளை பரிதபிக்கிறதை நிற்பார். அவன் சொல்றாரு, இத்தனை திரளான கூட்டம் ஜனங்கள் வர்றாங்கப்பா, வர்றாங்க பாருங்க. ஒரு வசனத்தை, அந்த 12வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. எங்கள் தேவனே, அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ? அந்த அம்மோனியர், மோவாபியர், சேயீர் மலைநாட்டினரை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ? உமக்கு தீமை செய்யும்படி வந்திருக்கிறாங்க, நியாயம் தீர்க்க மாட்டீரோ சொல்லிட்டு சொல்றாரு, எங்களுக்கு விரோதமாய் இன்னைக்கு நம்முடைய காரியங்களும் ஒவ்வொரு விசுவாச பிள்ளையினுடைய காரியங்களும் இப்படித்தான் இருக்குது. இவர் சொல்லுகிற வார்த்தையை போலதான் இருக்கிறது என்பதை நம்ம மனசுல வச்சிருக்கணும். என்ன சொல்றாரு? எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பதாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. உண்மையா ஓப்பனா பேசுறார். இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்கப்பா, கடற்கரை மணலத்தனையா வந்திருக்கிறாங்க. இந்த ஏறத்தலையான இந்த ஜனங்களுக்கு முன்பதாக நிற்பது, அவங்களுக்கு முன்பதாக வந்து நிற்பதற்கு என்னிடத்துல we have no strength, what to do Lord, நான் என்ன செய்வது என்று எனக்கு பாருங்க கீழே சொல்றாரு, எங்களுக்கு பாரு, நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியல. ஸ்ட்ரென்த் இல்லை இந்த ஜனங்களுக்கு முன்பதாக நிற்பதற்கு. எதிர்த்து நிற்க நிச்சயமா முடியாது. என்னுடைய பலத்தை நான் சார்ந்து நிற்கல, சகாயம் தேடும் பைய உம்மிடத்துல வந்து நிற்கிறேன். கீழே 2வது வருஷம் 3வது வருஷம் சொல்லுது, நாங்க உபவாசத்தோடு கூட நிற்க வந்திருக்கிறோம். உண்மையாலுமே எனக்கு பலன் இல்லை. அவர்கிட்ட இராணுவம் இருந்தது, எல்லா படை பலன்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் அவன் மாம்சத்தின்
பலனை சாராமல் அவன் தேவனிடத்திலே சகாயம் படும்படியாய், தேவனை மாத்திரம் சார்ந்து கொள்ளும்படியாய் தன்னுடைய தகப்பன் ஆசாப் ராஜாவை ஆகாஸ் ராஜாவை போல அவன் தேவனை மாத்திரமே இந்த இடத்திலே சார்ந்து கொள்ளுகிறார். சொல்ற, ஆண்டவரே, இத்தனை ஏறத்தலையான ஜனங்களுக்கு முன்பதாக நிற்பதற்கு என்னிடத்துல பலன் இல்லை. வந்துட்டாங்க, பக்கத்துல நெருங்கிட்டாங்க. இப்போ நான் என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல, என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. அப்பா சொல்றாரு, பாருங்க, இன்னதுன்னு எங்களுக்கு தெரியல, ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கு. நான் சொன்ன பார்த்தீங்களா, எனக்கு பிடிச்ச வசனத்துல 6வது வசனம் ஒன்று, இந்த 12வது வசனம். இன்னைக்கு நம்ம அநேகருடைய நிலைமை எப்படிதான் இருக்குது தெரியுமா? இந்த யோசாபாத் ராஜாவை போல தான் இருக்கிறது. எங்களுடைய நோய்கள், எங்களுடைய கடன், எங்களுடைய நிலங்கள், எங்களுடைய போராட்ட பிரச்சனைகள், என்னுடைய குடும்ப பிரச்சனைகள், மனப்பிரச்சனை, பணப்பிரச்சனை, என்னுடைய தேவைகள், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இக்கட்டான சூழ்நிலை, வியாபாரம் நஷ்டத்தில் போகுது, நெருக்கடியில் போகுது. ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்வதுன்னு எனக்கு தெரியல. இது என்னை ஓவர் கம் பண்ணுது, என்னை மேற்கொள்ளுது. எனக்கு இத்தனை திரளான பிரச்சனைகள் என்னை சூழ்ந்திருக்குதப்பா. இந்த சூழ்நிலை, கடன் என்னை நெருக்கிறது இல்ல, எனக்கு விரோதமா இக்கட்டு அநேகமா இருக்கிறது, என்னுடைய வியாபாரம் டல்லா போகுது, என்னுடைய நிலத்தை வேற ஒருத்தர் அபகரிக்கிறான், எனக்கு வர வேண்டிய காரியங்கள் எல்லாம் இன்னும் எனக்கு என்ன செய்யல, வரல. சில நேரத்தில் நான் தெரியாம பண்ணிட்டேன். வாட் டு டூ காட்? என்ன செய்வது? டூ சம்திங் லார்ட். ஏதாவது ஒன்று செய்யுங்க, ஏதாவது ஒன்று செய்யுங்க. நான் என்ன செய்வதுன்னு தெரியும். என்னுடைய பலம் அல்ல, என்னுடைய சக்திக்கு மேல ஒரு பிரச்சனை என்னை மேற்கொண்டுட்டு இருக்குது. நான் தவிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில மரணம்தான் முடிவா கடவுளே அப்படின்னு இந்த யோசாபாத்தை போல நான் நிற்கிறேன். யோசாபாத் சொல்ல, ஆண்டவரே, உம்மை தவிர எங்களுக்கு வேறு, இந்த பிரச்சனைக்கு உம்மை தவிர வேற யாருமே இல்லை ஆண்டவர். உம்முடைய விசேஷமான பிரசனமும் ஆசீர்வாதம் இல்லாமல் நான் எங்களுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே நாங்க செய்ய முடியாது. நம்புவதற்கு இந்த இடத்துல எங்களுக்கு வேற நம்புவதற்கு வேறு ஒன்றுமே இல்லை. எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வேலைக்காரருடைய கண்கள் எஜமானனை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரனுடைய கண்கள் தங்கள் எஜமாட்டியை நோக்கி இருக்குமா போலவும், நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்களுடைய கண்களும் எங்களுடைய இருதயமும் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று அவர் ஜெபம் பண்றார். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இப்படி இந்த உண்மையான ஜெபத்துக்கு கர்த்தர் உடனே பதில் தரார். அவர் இப்படி பேசி கொண்டிருக்கும் போதே கர்த்தர் அந்த கூட்டத்துல பார்த்தீங்கன்னா, எருசலேமிலிருந்து கூடி வந்தவங்க, யூதாவிலிருந்து கூடி வந்த அந்த கூட்டத்தின் நடுவில் இருக்கிற ஒரு மனுஷன் மேல கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசன ஆவியை கர்த்தர் ஊற்றார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவனை குறித்து நல்ல டீட்டெயிலாக இருக்குது. அவன் பார்த்தீங்கன்னா ஒரு லேவியன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்படுறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் காற்றை போல தாம் விரும்பும் இடத்தில் தாம் விரும்பும் யாவர் மேலும் ஆண்டவர் நிரப்புவார். ஒரு காற்றை போல அவருக்கு பிரியமானவங்க யார் இருக்கிறாங்களோ அவங்க மேல தன்னுடைய ஆவியை ஊற்றுவார். அந்த இடத்துல நீங்க பாருங்க, லேவியன் மீது அவன் சபை நடுவில் ஒருவனா இருந்தான். ஆசாபின் குமாரன் என்று பார்க்கிறோம். அவன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் அவன் ஊற்றினான். ஒருவேளை அவன் முன்னாடி தீர்க்கதரிசியாகவே இருந்திருக்கலாம், அல்லது தீர்க்கதரிசி இல்லாமல் இருந்திருக்கலாம். அவன் மேல கர்த்தருடைய ஆவி ஊற்றும் போது அவன் ராஜாவுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அவன் பாருங்க ஒரு தீர்க்கதரிசன வார்த்தைகளை சொல்கிறான். ஜனங்கள் பயந்து கொண்டிருக்கும் போது, ராஜா பயந்து கொண்டிருக்கும் போது, நடுங்கி கொண்டிருக்கும் போது, என்ன செய்வதென்று நிலையற்றவனாய் நிற்கும் போது தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருந்த அந்த யோசாபாத் ராஜாவுக்கு சொல்றாரு. நீ பாருங்க 15வது வசனத்தை வாசித்து பாருங்கள். சகல யூதா கோத்திரத்தாரே,
எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசாபாத்தே, கேளுங்கள். நீங்கள் ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. ஜனங்களை என்கரேஜ் பண்றான். அல்லேலூயா. ராஜாவே நீ கலங்காதே, ராஜாவே நீ பயப்படாதே. இட் இஸ் த பேட்டில் நாட் ஃபார் யுவர்ஸ், காட்ஸ். ஆமென். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. நீ ஏன் கலங்குற? அல்லேலூயா. கீழே பாருங்க, கீழே பாருங்க, கீழே பாருங்க, கீழே பாருங்க. என்ன சொல்ற? நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் நீங்க போங்க. இதோ அவர்கள் சிசெனும் மேட்டுவாளியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்கள் எருவேல் வனாந்தரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாரந்தத்தில் கண்டு நீங்க அவங்க சந்திப்பீங்க. அழகா சொல்லிட்டான் தீர்க்க. அவன் எந்த வழியில வர்றாங்கிறதையும் தீர்க்கதரிசி சொல்லிட்டான். இந்த யுத்தம் உங்களுடையது அல்லன்னு சொல்லிட்டான். பயப்படாதே, நீ அவர்களுக்கு எதிராய் நீ புறப்பட்டு போனால் மாத்திரம் நீ போதும், கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு காரியத்தை சொல்றாங்க பாருங்க. யுத்தம் கர்த்தருடையது என்றால் இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, கர்த்தர் தான் யுத்தம் பண்ணுவார். வெற்றியை யார் தான் தருவா? அவர் தான் தருவார். அல்லேலூயா. யுத்தம் கர்த்தருடையது, தேவன் உங்களுடையவர். ஆமென். யுத்தம் கர்த்தருடையது. அந்த யுத்தம் செய்கிற தேவன் யாருடையவர்? உங்களுடையவர். அவர் தமது வேலையை தாமே செய்ய அவர் வல்லவர். அவர் நிச்சயமாக அந்த வேலையை செய்வார். போர் அவருடையதானால், அந்த யுத்தம் அவருடையதானால் வெற்றியும் யாருடையதாக இருக்கும்? கர்த்தருடையதாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. திரும்ப சொல்ற, யுத்தம் அவருடையதாக இருந்தால் அதனுடைய வெற்றியும் யாருடையதாக இருக்கும்? கர்த்தருடையதாக இருக்கும். யோசபாத் ஜெபித்தது போல, உமக்கு எதிராக ஒருவனும் நிற்கக்கூடாதே, உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமமும் இருக்கிறதே, என் பரலோகத்தின் தேவனை தவிர வேற தேவன் இல்லையே, அவர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே கர்த்தர் என்று அவன் சொன்னது போலவே இந்த இடத்துல அவனுக்கு கர்த்தர் பதிலை தரார். ஒருவனும், ஆமா, யுத்தம் உம்முடையது என்றால் ஆண்டவரே, யுத்த வெற்றியும் யாருடையது? உம்முடையது. அல்லேலூயா. கிட்டத்தட்ட 95% இந்த தீர்க்கதரிசி சொன்ன அந்த வெற்றியை யார் சுதந்திரிச்சிட்டா? விசுவாசத்துல யோசாபாத்தும் அவனுடைய ஜனங்களும் சுதந்திரிச்சிட்டாங்க. கீழே பாருங்க, அந்த வசனம் சொல்லுது 17. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்க. எப்படி மோசே அந்த செங்கடல் பக்கம் நின்று எப்படி நீங்க அந்த வார்த்தை சொன்னார், அந்த வார்த்தையை திரும்ப தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் நினைவூட்டி சொல்லுகிறார். அல்லேலூயா. செங்கடல் அந்த எகிப்திற்கு முன்பதாக நீங்க பயப்படாதிருங்கள், யுத்தம் நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்க. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. அல்லேலூயா. இந்த மாதிரி நெருக்கம் பிரச்சனைலாம் நமக்கு வரும்போதுங்க, நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. வெறும் எதிரியோடு கூட சண்டை இல்லை, மாம்சத்தோடு பிரச்சனை, போராட்டம் இருக்கு, கடனோடு கூட போராட்டம் இருக்கு, சூழ்நிலைகளோடு போராட்டம் இருக்கு, நிறைய நெருக்கங்கள் இருக்கிறது, வியாபாரத்திலே போராட்டங்கள் உண்டு. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போய் நம்ம தேவனை நோக்கி தான் அமர்ந்திருக்கணும். தேவனை நோக்கி நின்னீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்லுவார்னா, இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, இந்த யுத்தம் யாருடையது? கர்த்தருடைய. ஜெபிபா கிரிக்கெட்ல சொன்னாங்க இந்த வார்த்தையை இல்ல, சொல்லிச்சுல அந்த அம்மா. அந்த பொண்ணு கடைசி நேரத்தில் அடிக்கிறப்போ இது செமிஃபைனலில் சொல்லிச்சு. அந்த ஒருத்தர் கேட்டார், நீங்கள் வாயில் என்னமோ முணுமுணுத்துட்டே நின்னீங்களே என்னது அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணு சொல்லிச்சு, நான் இந்த யுத்தம் நான் என்னுடைய யுத்தம் அல்ல, கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்னு அந்த வசனத்தை நான் சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தேன், அதனால கர்த்தர் எனக்கு இந்த வெற்றியை கொடுத்தாருன்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு. யுத்தம் கர்த்தருடையது. அல்லேலூயா. ஒரு விளையாட்டு காரியத்துக்கே கர்த்தர் யுத்தத்தில் ஜெயம் தருவார் என்றால், நீங்கள் அவரை சொந்த இரட்சகராய் அறிந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில
உங்களுக்கு எதிராய் வருகிற எல்லாவற்றிற்கும் தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே யுத்தம் செய்ய தேவன் வல்லவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்தவ வீரன் ஒருத்தர் சொல்றாரு இப்படி, என்னன்னா, ஒரு கிறிஸ்தவ வீரன் தன் ஆவிக்குரிய எதிரிகளுக்கு எதிராக புறப்பட்டால், நல்லா கவனிங்க, நம்ம கால் எடுத்து ஆண்டவர் நீ நீ போன்னு சொல்றாரு, யுத்தம் நான் பண்ண போறேன். ஆனா நம்ம என்ன செய்யணும்? நின்றுட்டே இருக்கக்கூடாது. கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் எனக்காக செய்வார்னு நின்றுட்டே கூடாது. நம்ம பர்ஃபார்மன்ஸை காமிக்கணும். நீ போ, நான் உனக்காக யுத்தம் பண்ண. அப்போ விசுவாசத்தோடு கூட நம்ம கால் எடுத்து வைக்கும்போது கர்த்தர், அவங்க போறாங்க, கர்த்தர் யுத்தம் பண்றார். இப்படி இதுக்கு தான் ஒருத்தர் சொல்றாரு, என்னன்னா, கிறிஸ்தவ வீரன் தன் ஆவிக்குரிய எதிரிகளுக்கு எதிராக புறப்பட்டால், ஆண்டவர் சொல்லும் போது நீ கால் எடுத்து வச்சினா புறப்பட்டால் மட்டுமே போதும். சமாதானத்தின் தேவன் அவனுடைய பாதங்களுக்கு கீழே, நம்முடைய பாதங்களுக்கு கீழே அவர்களை நசுக்கி போடுவார். நீ புறப்பட்டு போனேன்னா போதும், சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை, சத்துருவை உங்கள் காலின் கீழிலே மிதித்து போடுவார். நீங்க இருந்துட்டே, ஆண்டவரே நான் போறேன் 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 போறேன்னு அப்படி சொல்லக்கூடாது. இல்லை, பின்னாடி நின்றுட்டு சிலரெல்லாம் வண்டி தள்ளவே மாட்டாங்க, மற்றவங்களாம் தள்ளுவாங்க, மற்றவனுக்கு சொல்லுவாங்க தள்ளுறா 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 தள்ளுறா, அந்த மாதிரி அல்ல. நம்ம ஸ்டெப் எடுத்து என்ன செய்யணும்? வைக்கணும். வைக்கும்போது ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். சத்துருக்களை நம்முடைய பாதங்களுக்கு கீழாக நசுக்கி போடுவார். ஆமென் சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பைபிள் எங்கேயாவது நீங்க படிச்சிருக்கிறீங்களா? அதாவது துதி செய்து ஸ்தோத்திரம் செய்து கர்த்தர் நல்லவர், அவர் கிருபையுள்ளவர் என்று சொல்லியே சத்துருக்களை நிர்மூலமாக்கின இந்த மாதிரி ஒரு யுத்தத்தை எங்கேயாவது பைபிளில் பார்த்துருக்கிறீங்களா? சொல்லுங்க. எங்கேயாவது பைபிளில் படிச்சிருக்கிறீங்களா இந்த மாதிரி விஷயத்த? எங்கேயுமே படிக்கல. ஒரு விசித்திரமான காரியத்தை யோசாபாத் ராஜாவுக்கு கர்த்தர் செஞ்சாரு பாருங்க. யோசாபாத்தின் படைகள் அணிவகுத்து சென்றது போல வேறு எந்த படையும் இப்படி என்ன செய்யல, அணிவகுத்து சென்றதில்லை என்று நம்ம பார்க்கிறோம். 2 நாளாகவும் 17-18 வாசிக்கிறோம். போர் செய்ய எல்லா உபகரணமும் யோசாபாத் ராஜாவுக்கு இருந்தது. என்ன? அவனுக்கு வாள் இருந்தது, ஈட்டி இருந்தது, கேடகம் இருந்தது, வில்லு இருந்தது, குதிரைகள் இருந்தது, ரதங்கள் இருந்தது. இவைகள் எல்லாம் இருந்தும் கூட அவங்க யுத்தம் பண்ண போகும்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை குறித்து கர்த்தர் பேசவே இல்லை. பைபிள் நமக்கு மென்ஷன் பண்ணவே இல்லை. அவனுக்கு எல்லாமே இருந்தது. ட்ரெயினட் ஆட்கள் இருந்தார்கள், பயிற்சி பெற்ற இராணுவ வீரர்கள் இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் இருந்தபோது அவர்களை குறித்து எந்த வார்த்தையுமே, அவனுடைய ஈட்டியோ வாளோ எல்லாம் தெரியும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், என்னன்னா, ஈட்டியும் உதவாது, வாளு உதவாது, குதிரையும் உதவாது, ரதமும் உதவாது. கர்த்தர் மாத்திரம்தான் நமக்கு உதவார். அதை நம்புறதெல்லாம் வீணுன்னு கர்த்தர் சொல்றார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்க தேவனாய் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டு. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ நிமிர்ந்து நாங்க நிற்கிறோம் என்று தாவீது சொன்னது போல இதுவாயிற்று. எந்த இதுவுமே மென்ஷன் பண்ணல. ராஜா இந்த மாதிரி தீர்க்கதரிசி சொன்ன அந்த வார்த்தை, என்கரேஜ் பண்ண வார்த்தைக்கு கேள்விப்பட்ட போது அந்த ராஜாவும் மக்களும் அவனை தாழ விழுந்து பணிந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி சொல்றாரு, என்னன்னா, நீங்க நம்ப வேண்டிய விஷயம் ஒண்ணுதான். ஒரு 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, தெய்வத்தை தேடுங்க. இன்னொன்று, தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளை, வசனத்தை நீங்க நம்புங்க. தேவனை தேடு. தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை நீங்க கனம் பண்ணினீங்கன்னா நீங்கள் சித்தி பெறுவீர்கள் என்றார். ஆமென், அல்லேலூயா. அந்த வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க, வாசிக்கலாம். 20ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவை வனாந்தரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசாபாத் நின்று, யூதாவே எருசலேமின் குடிகளை கேளுங்கள். யோசாபாத் ராஜா சொல்றார், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். ஹல்லேலூயா.
தேவனாய் கர்த்தரை நீ நம்பு. அடுத்தது அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது நீங்கள் சித்தி பெறுவீர்கள், நீங்கள் செழிப்படைவீர்கள் என்று சொல்லுகிறார். உங்கள் காரியங்கள் வாய்க்கும் என்று சொல்லுகிறார். அவர் உணர்ந்து சொல்றாரு, நீ தேவனை தேடு, தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளை நீ நம்பு, அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றார். அப்படி அதுக்கு மேல உள்ள வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லும்போது கோகாத்தின் புத்திரர்கள் பாட ஆரம்பித்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அவங்க யுத்தத்துக்கு ஈட்டி எடுத்துட்டு போகல, அவங்க வில் எடுத்துட்டு போல, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்னு சொன்ன ரதத்தை ஆயத்தப்படுத்தல, ஒரு இராணுவ வீரர்களைப் போல அவங்க வரிசையாய் நின்று யுத்தம் செய்வதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணல. அங்கே கட்டளையிடப்பட்ட போது துப்பாக்கி எடுத்து சுடுறா, ஈட்டி எடுத்து எய்டான்னு சொல்லுவதற்கு அந்த மாதிரி காரியங்களை ஒன்று நடக்கல. அவர்கள் தேவன் மீதும் அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்ப வேண்டும் என்றுதான் கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, தகன பலிகளை விட ஆண்டவருக்கு துதி செலுத்துவதே முக்கியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. துதி செய்கிற கூட்டத்தை, அதாவது ஆயுதம் அணிந்து யுத்தத்துக்கு ரெடியா இருக்காங்க. ஆண்டவர் அவங்களுக்கு முன்பதாக புறப்பட்டு அம்மோனியர், மோவாப்பியர், சேயீர் மலை தேசத்துக்கு அந்த ஜனங்கள் எங்க இருக்கிறாங்களோ அவங்களை தேடி நீங்க போங்கன்னு கர்த்தர் சொன்னார். சொல்லுகிற நேரத்தில் அவங்க புறப்பட்டு போனாங்க. அவங்களுக்கு முன்னாடி, அதாவது தேவனை துதி செய்வதற்கான ஜனங்களை யோசபாத் நிறுத்தினான். ஹல்லேலூயா. யோசபாத் நிறுத்தினான். இந்த ஃபார்மட் யாருடைய தெரியுமா? தாவீது ராஜாவுடைய. தேசம் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கும். தாவீது ராஜா ஒரு இடத்துல போய் என்ன செய்வார்? யுத்தம் பண்ணி கொண்டே இருப்பார். தாவீது போன இடமெல்லாம் கர்த்தர் அவனை வெற்றி அடைய செய்தார். அதே போல செய்றான். துதிகள் முன்னாடி போகும்போது பைபிளை வாசிக்கிறோம், யாரு முதலிலே எந்திரிச்சு புறப்பட்டு போக வேண்டும் என்று அன்றைக்கு நியாயாதிபதிகள் கேட்டபோது, நியாயாதிபதிகளுக்கு கர்த்தர் சொன்னார், யூதா எழுந்து முதல்ல புறப்பட்டு போகணும். யூதா என்றால் துதி என்று அர்த்தம். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. நீ யுத்தம் செய்ய போகும்போது முன்னாடி துதிக்கிறவருடைய கூட்டம் போகணும். ஆமென். 80வது சங்கீதத்துல 4வது வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. 80வது சங்கீதம் 4வது வசனம் சீக்கிரமாய் படிங்க பார்க்கலாம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, ஜனத்தின் விண்ணப்பத்திற்கு விரோதமாய் கோபப்பா. அப்போ இந்த சங்கீதத்தை, இந்த வசனத்தின்படி என்னன்னா, சில நேரத்தில் ஜெபிக்கிறவரு மேல கர்த்தர் கோபமா இருப்பார், கோபப்படுவார். எல்லாம் சொல்லுங்க பாருங்க. சில நேரத்தில் யாரு மேல கர்த்தர் கோபப்படுவாரு? ஜெபிக்கிறவர் மேல கோபப்படுவார். ஆனா துதிக்கிறவர்கள் மேல கர்த்தர் ஒரு நாளும் ஒரு போதும் கர்த்தர் கோபப்படவே மாட்டார். அல்லேலூயா. இது எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்றேன், எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லையே. ஆமென், அல்லேலூயா. ஜெபிக்கிறவங்க மீது கூட கர்த்தர் கோபப்படுவாரு, ஆனா துதிக்கிறவங்க மேல கர்த்தர் கோபமே பட மாட்டார். ஆமென். ஆண்டவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். என்னுடைய பிள்ளை எங்க துதிக்குதோ அங்க கர்த்தர் இறங்கி வருவார். அதுதாங்க ஆண்டவர் செய்த காரியம் என்று இங்கே நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, இஸ்ரவேல் தேவன் அவர்களின் துதிகள் மீது ஒருபோதும் கோபம் கொண்டது. அவர்கள் துதிக்கும் வேலையை, இஸ்ரவேல் ஜனங்கள் துதிக்கிற வேலையை அவங்க தொடங்கின போது அல்லது துவங்கின போது ஆண்டவர் ரட்சிப்பின் வேலையை அந்த இடத்துல தொடங்கினார். திரும்ப சொல்றேன், அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த வசனமெல்லாம் பாருங்க தத்துவம் மாதிரியே இருக்கும். அவர்கள் துதிக்க தொடங்கின போது, துதிக்கிற வேலையை அவங்க செய்த போது ஆண்டவர் அவர்களுக்கான ரட்சிப்பின் வேலையை ஆண்டவர் செய்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 21வது வசனத்தை வாசி. பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பரிசுத்தமும் மகத்துவம் உள்ளவரை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பதாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது சொல்லுங்க. அவர்கள் பாடி என்ன பாட்டு பாடுனாங்க? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும். சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டி
அதை பிரதிஷ்டை செய்கிற நேரத்திலே ஆசாரியர்கள் தூபம் காட்டுவதற்கு உள்ளே போகும்போது இந்த பாடலை பாடினார்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடும்போது ஒரு தேவ மகிமை, தேவ பிரசன்னம் ஆலயத்தை நிரப்பிற்று. அவர்கள் ஆசாரிகள் வேலை செய்ய கூடாத அளவுக்கு அந்த பிரசன்னம் அதிகமாக இருந்தது. இங்கே அதுதான் நடந்தது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவர்கள் பாட துதி செய்ய அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. தொடங்கின போது என்று வாசிக்கிறோம். யூதாவுக்கு விரோதமாய் பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரும் சேரின் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஹல்லேலூயா. தமிழ் பைபிளில் இப்படி இருக்கு. அதாவது மோவாபியர், அம்மோனியர், சேயிர் புத்திரர், இவங்க மலைநாட்டினர் என்ன அவங்க பதுங்கி இருந்தாங்க அப்படின்னு இருக்கு, அவங்க இருக்கு. ஆனால் இங்கிலீஷ் பைபிளில் வேற மாதிரி இருக்கு. The Lord set ambushment against the children of Ammon and Moab and Mount Seir என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்னன்னா, the Lord set ambushment பதுங்கி இருக்கிறவர்களை அவங்களுக்கு விரோதமாய், மோவாபியருக்கு விரோதமாய், அம்மோன் புத்திரருக்கு விரோதமாய், சேயீர் மலை தேசத்திற்கு அவர்களுக்கு விரோதமாய் தேவன் பதுங்கி இருக்கிறவர்களை கர்த்தர் வைத்தார் என்று இருக்கு. ஆமென். இந்த பதுங்கி இருந்தவங்க யாரு தெரியுமா? கர்த்தர் பதுங்க பண்ணி அவங்களோடு கூட யுத்தத்துக்கு ரெடியானவங்க யாரு தெரியுமா? யாரு? தன்னுடைய தூதர்களை கர்த்தர் வைத்தார். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப என்ன நடக்குதுன்னா, நீ துதிச்சினா உனக்கு எதிராக சத்துரு வரும்போது அவனை பயமுறுத்துறதுக்காக தன்னுடைய தூதர்களை கர்த்தர் அனுப்பி, தூத படைகளை அனுப்பி, சேனைகளை அனுப்பி பதுங்கி இருக்கிற மாதிரி பண்ணி ஒரு இரைச்சல் சத்தத்தை மாதிரி உண்டாக்கும் போது அந்த சத்துருக்கள் பயந்து கொண்டு ஒருத்தர் வெட்டுண்டு செத்து போயிட்டாங்கன்னு இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். அப்போ நல்லா கவனிங்களே, நம்முடைய மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? கர்த்தரை துதிக்கிறது. வெப்பன்ஸுங்க. இந்த உலகத்தில் இருக்கிற பீரங்கை விட, இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய ராக்கெட்டை விட, பூமிக்குள்ள போய் துளைக்கிற பெரிய பெரிய இந்த வெப்பன்ஸை விட, ஆயுதங்களை விட, ஹல்லேலூயா, நம்முடைய துதி அவைகளையெல்லாம் காட்டிலும் எப்படிப்பட்டது? மேலானது, வல்லமையுள்ளது. ஆமென். துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே என்று அவர் பெர்க்மான் ஐயா பாடினார். ஆமென். பலங்கொண்டு திடமனதாக இருப்போமே, பாரதத்தை சுற்றி சுற்றி வருவோமே என்று அவர் பாடினார். கர்த்தருடைய பிள்ளைகளே நல்லா கவனிங்க. அப்போ துதிக்கும் போது கர்த்தர் ப்ரொமோஷனை தரார், துதிக்கும் போது கர்த்தர் வெற்றியை தரார். நீங்க காலையில எந்திரிச்சு நீங்க கர்த்தரை நீங்க துதிச்சு பாருங்க. வேலை செய்கிறதுக்கு முன்பதாக 1 மணி நேரம் கர்த்தரை துதித்து பாடி ஆராதிச்சு பாருங்க. நமக்கு எல்லாம் தேடி வரும். ஆமே, எல்லாம் நமக்கு இருக்கிற சத்துருக்கள், ஆண்டவர் நமக்காக சத்துருக்கள் வரும்போது சத்துருக்களுக்கு முன்பதாக ஆண்டவர் இறைச்சலின் சத்தத்தை உண்டாக்குவார். சீரியா படையில் அப்படிதான் நடந்தது. தேசம் பஞ்சத்துல போயிட்டு இருந்தது. யோராம் நாட்களிலே, ஆகாப் ராஜாவுடைய மகன் யோராமுடைய நாட்களிலே பஞ்சம் எப்படின்னா, உள்ளிருந்து வெளியே போக முடியாது, வெளியிருந்து உள்ள வர முடியாது. பஞ்சம் கொடிதான் இருந்த தலை விரித்து ஆடினது. சாப்பாட்டுக்கு ஒண்ணுமில்லாத நேரத்தில் ரெண்டு பிள்ளைகளை அறுத்து அதை சாப்பிட்டார்கள் என்று, குழந்தைகளை அறுத்து சாப்பிட்டார்கள். பைபிள் அப்படிப்பட்ட ஒரு கொடுமை இருக்கிறது. அப்போ இதை போய் யோராம் ராஜா ஆட்களை அனுப்பி எலிசா தீர்க்கதரிசியின் இடத்துல சொல்லும்போது, நாளைக்கு நேரத்தில் கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார், எல்லா தானியங்களும் உனக்கு குறைஞ்ச விலையில கிடைக்கும், போடான்னு அனுப்புறான். அந்த பிரதானி ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது சொல்றா, இது கடவுள் வானத்தின் மதகுகளை திறந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்குமா அப்படிமா. அப்போ எலிசா தீர்க்கதரிசி சொல்லுவாரு, நீ உன் கண்களினால் பார்ப்பாய், ஆனால் நீ அதை தொடமாட்ட, அதை நீ சாப்பிட மாட்ட, அனுபவிக்காம நீ செத்து போவேன் என்று சொல்லுகிறார். 4 குஷ்டரோகிகள் ஒளிமுக வாசல் வெளியே இருந்தாங்க, பாளையத்துக்கு புறம்பே இருந்தாங்க. ஆண்டவர் பைபிளை வாசிக்கிறோம், இந்த மாதிரி ஒரு எலிசா தீர்க்கதரிசி இந்த பட்டணத்தில் இருந்தபடினாலே நல்லா கவனிங்க, சீரியருடைய இராணுவத்துக்கு குதிரைகளுடைய இறைச்சல் சத்தத்தை கேட்க பண்ணினார்னு இருக்கு.
ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சீரியருடைய பாளையத்திலே இரைச்சல், குதிரைகளின் ரதங்களின் இரைச்சல் சத்தத்தை உண்டாக்கின போது சத்துருக்கள், இஸ்ரவேலர் நமக்கு விரோதமாக வேறொரு ஜாதியை எழும்ப பண்ணி நம்மை நிர்மலமாக்குவதற்கு வந்துட்டான்னு சொல்லி இதே மாதிரி விட்டுட்டு போயிட்டான். எல்லாம் விட்டுட்டு போயிட்டான். அந்த குஷ்டரோகிகள் பாளையத்துக்குள் உள்ள இருந்ததை அவன் போய் உள்ள போய் பார்க்குறாங்க. அந்த பாளையத்தில் அவனுடைய கேம்பில், சீரியருடைய கேம்பில் ஒருத்தருமே இல்லை. நகை இருக்கிறது, தானியங்கள் இருக்கிறது எல்லாம். ஏன்னா கிழக்கத்தி அந்த கடற்கரை மணலை போல வந்து திரளாக இருந்தார்கள். அவங்க யுத்தத்துக்காக கொண்டு வந்த ஆகாரமெல்லாம் நிறையா இருக்கும், நகைகள் இருக்கும், பணங்கள் இருக்கும். இதை அவர்கள் வந்து சொன்னார்கள். சொல்லும்போது நடந்த சம்பவம் என்ன? எலிசா தீர்க்கதரிசி சொன்னது போலவே நடந்தது. அல்லேலூயா. மற்ற ரேட்டுக்கு, ரொம்ப குறைவான விலைக்கு ஆகாரங்கள் கிடைத்தது. அப்போ அந்த ஒளிமுக வாசலில் இருந்தவன் சொன்னான்ல, வானத்தின் மதகுகளை திறந்தாலும் இப்படிப்பட்ட காரியத்தை கத்த செய்வாரான்னு. அவனை வாசல் காக்கிறவனா ராஜா வச்சுட்டாரு. அவன் அந்த ஜனங்கள் அந்த எத்தனை சாப்பிடாத அந்த வெறியினாலே அந்த வாசல் வழியில் போகும்போது அவனை மிதித்து அவனை கொண்டு போட்டாங்க. அந்த தீர்க்கதரிசனம் அந்த நிறைய, உன் கண்களினால் பார்ப்பாய், ஆனால் நீ என்ன செய்ய மாட்ட, ஆமாம் அதை சாப்பிட மாட்ட, நீ அதை அனுபவிக்க மாட்ட அப்படின்னு சொன்ன அந்த வாக்குத்தத்தம் நிறைவேணுது. ஆண்டவர் ஒரு சின்ன ஒரு சத்தத்தை உண்டாக்கும் போது சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போறார். ஆனால் இதுக்கு நம்ம எல்லாம் என்ன செய்யணும்? துதி செய்ய தொடங்கணும். ஆண்டவர் இப்போ ரொம்ப நேரம் துதி செய்ய வேண்டாம். ஆண்டவர் சொன்னார், அவர்கள் துதி செய்ய தொடங்கின போதே அவர்களுக்கு விரோதமாய் தூதர்களை கர்த்தர் அனுப்பினார். பாளையத்திலே பதுங்கி இருக்கும்படியாய் செய்தார். அந்த இரைச்சல் சத்தம், அவர் குதிரைகளின் இரைச்சல் சத்தம், இராணுவங்களின் இரைச்சல் சத்தம் அந்த எதிரிகளுக்கு கேள்விப்பட்ட பொழுது அம்மோனியர், மோவாபியர் ஒருத்தர் வெட்டுண்டு எல்லாம் செத்து போயிட்டான். பாளையத்தில் எல்லாம் டெட் பாடியாக கிடக்குறான். இவங்க போய் பார்க்குறாங்க. இவங்க போய் பார்த்தா எல்லாரும் மரித்து கிடக்கிறார்கள். அவங்களிடத்திலிருந்து ஆபரணங்களை எடுக்கிறார்கள், தங்க நகைகளை எடுக்கிறார்கள். அவங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. உடனே அந்த டெட் பாடியிலிருந்து உரிந்து போட்டதெல்லாம் எடுக்கிறாங்க. அவங்க மேல இருந்து அந்த அதெல்லாம் பாருங்கள், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. 3 நாள் கொள்ளையடிச்சாங்கன்னு இருக்குது பாளையத்தில். எத்தனை நாள்? அவ்வளவு திரளான பாருங்க. சத்துருக்கள் வைத்திருந்த அவங்களுடைய பொருட்களை கொள்ளை அடித்ததுனாலே கர்த்தர் இவர்களை செல்வந்தர் ஆக்கினார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இருக்கு பாருங்க, அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. 20ஆம் அதிகாரத்தில் யூதா மனுஷர், 24 மனுஷர் வனாந்திரத்தில் சாம கூட்டண்டையிலே வந்து ஏராளமான கூட்டம் இருக்கும். திக்கை நோக்கி இருக்கிற போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களை கண்டார்கள். ஒருவரும் தப்பவில்லை. ஒருத்தன் கூட தப்பலை இல்ல. யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்களும் பிரேதங்களிலிருந்து உரிந்து போடப்பட்ட ஆடை ஆபரணங்களும் பிரேதத்திலிருந்து உரிந்து போடப்பட்டிருந்தது. கர்த்தர் எப்படி செய்யறாரு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவங்க பிரேதத்தில் இருந்த ஆபரணங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் கழட்டினார். எல்லாத்தையும் உரிந்து போட கர்த்தர் செய்தார். எல்லாம் கழண்டு கிடக்குது. இவங்க இஸ்ரவேல் ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது இருந்தது. அந்த அவ்வளவு இருந்துச்சு, எடுத்து போக முடியாத அளவுக்கு இருந்துச்சு. ஒருவேளை டெட் பாடி நாரிச்சா என்னன்னு தெரியல, அப்படி இருந்தது. அடுத்தது பாருங்க, 3 நாள் வரைக்கும் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மிகுதியாயிருந்தது. எத்தனை நாள்? 1 நாள் 2 நாள் இல்லை, 3 நாள் கொள்ளையிட்டார். ஹல்லேலூயா. 3 நாள் கொள்ளையிட்டு 4ஆம் நாளிலே, வாசி 26வது வசனம், 4ஆம் நாளிலே பெராக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். பெராக்கா என்றால் ஆசீர்வாதம் சொன்னேன். முழங்கால் படியிட்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற இடம் சொன்னேன். அந்த இடத்துக்கு பேர், ஒரு இடத்துல கூடினாங்க, அந்த இடத்துக்கு பேர் பெராக்கா என்று மாற்றினார். ஆசீர்வாதமான பெராக்கா. ஹல்லேலூயா. அது பார்த்தீங்கன்னா தேவனை முழங்கால் படியிட்டு தேவனை ஸ்தோத்தரிக்கிற, துதிக்கிற, நன்றி செலுத்துகிற இடமாக மாற்றினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெராக்கா. ஆமேன். பெராக்காவாக வாசிங்க. இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பேர் தரித்தார்கள். பின்பு கர்த்தர் அவர்களையும் அவர்கள் சத்துருக்களின் பேரை கலிகூற செய்தபடினால்
யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோட எருசலேமுக்கு திரும்பி வந்தார். 28 அவர்கள் தம்புர்களோடும் சுரமண்டங்களோடும் பூரிகளோடும் எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தாங்க. எல்லாம் சபதரிச்சுட்டு எங்க வந்தாங்க? அவன் வீட்டுக்கு போல தூக்கிட்டு எங்க வந்தான்னு இருக்கு, ஆலயத்துக்கு வந்து அங்கேயும் ஒரு ஸ்தோத்திர பலி செலுத்துறாங்க. கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தார் யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதனால் யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்காகவே இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். ஆமை நாளையிலோ சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமை. பெராக்காவில் கூடினார்கள். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த செல்வத்தின் நிமித்தமாக கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் சத்துருக்களுடைய கரத்திலிருந்து அவங்களுடைய கொள்ளையடிக்கப்பட்டதிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை செல்வந்தராக்கினார். ஆமே. நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பனர். எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தப்படவும் பலப்படுத்தப்படவும் கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும் என்று பார்க்கிறோம். நம்ம இதில் கற்றுக்கொண்ட சில விஷயங்கள் இருக்கிறது. என்னன்னா, அது முக்கியமான விஷயத்தை மாத்திரம் சொல்கிறேன். நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்முடைய தேவன் யார் என்பதை நம்ம அறிந்து ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய தேவன் இந்த இந்த பிரச்சனை என்ன, அடுத்தது நம்முடைய பிரச்சனை என்ன, இந்த பிரச்சனைக்குரிய மூல காரணம் என்ன என்பது தெரிய வேண்டும். நம்முடைய முழு நமக்கு எல்லா சோர்ஸும் இருந்தும் உபகரணங்கள் நம்முடையத்தில் இருந்தாலும் கூட அதெல்லாம் கொண்டு போய் யுத்தத்துக்கு போகக்கூடாது. ஆண்டவரை சார்ந்து நிற்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், நீ நியாயம் தீர்க்க மாட்டீரா? அல்லேலூயா. இத்தனை திரளான கூட்டத்திற்கு முன்பதாக நிற்பதற்கு எனக்கு பலன் இல்லை. இப்ப எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. உண்மை சார்ந்துதான் இருக்கிறேன். ஆமே. என்னுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. கர்த்தர் அதுக்கடுத்து ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் எழும்ப பண்ணினார். அதற்கு பிறகு அந்த யுத்தம் உங்களுடையதில் கர்த்தருடையது என்றார். அவர்களை தைரியப்படுத்தினார். யோசபாத்துக்கு ஆலோசனை கொடுத்தான். நீ யுத்தம் பண்ணுவதற்கு ஆயுதங்களோடு கூட நீ போய் யுத்தம் பண்ண வேண்டாம். அதுக்கு முன்னாடி துதிகள் ஆராதனை செய்கிற கூட்டத்தை நிறுத்து. அவர்கள் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடும்போதே ஆண்டவர் சத்துருக்களுக்கு அவர் வேலை காட்ட ஆரம்பிப்பார். அல்லேலூயா. அவங்க துதிக்கும் வேலையை அவர்கள் செய்தபோது ரட்சிப்புக்குரிய பணியின் வேலையை கர்த்தர் செய்ய ஆரம்பித்தார். ஆமை. சத்துருக்களுடைய வாசல்களிலே பாளையங்களிலே ஆண்டவர் இறைச்சலின் சத்தத்தை உண்டாக்கினது போல கர்த்தர் இன்னைக்கு நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் ஜெயத்தை தருவார், விடுதலை தருவார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை செல்வந்தராக்குவார். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாமா? எல்லாரும் எழுந்திருங்க பார்க்கலாம். ஆமேன். பெராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர்.